நேற்று நடைபெறவிருந்த ஐதராபாத் மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. அதன் காரணமாக 15 புள்ளிகளோடு மூன்றாவது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது ஐதராபாத் அணி. முன்னதாக கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றன. அதேபோல மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் வெளியேறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள சென்னை மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 4வது பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் அணி தேர்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7 போட்டிகளில் வென்று 14 புள்ளிகளோடு உள்ள சென்னை அணி பெங்களூரு அணியை வீழ்த்தினாலே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். ஆனால் 18.1 ஓவர்களுக்குள்ளோ அல்லது 18 ரன்களுக்கும் அதிகமான வித்தியாசத்திலோ சென்னை அணியை வீழ்த்தினால் மட்டுமே பெங்களூரு அணி தகுதி பெறும். ஒருவேளை மழை குறுக்கிட்டால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்படும் நிலையில் சென்னை அணி தகுதி பெற்று பெங்களூரு அணி வெளியேறும். ஒருவேளை சென்னை அணி தோல்வியுற்றாலும் ஆனால் குறிப்பிட்ட ரன் ரேட்டில் பெங்களூரு அணி வெற்றி பெறவில்லை என்றால் டெல்லி மற்றும் லக்னோ அணிகளுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது சாத்தியமில்லை என்றே கணிக்கப்படுகிறது. ஏனெனில் இன்று நடைபெறும் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மெடிக்கல் மிராக்கிள் என்பதைப் போல வரலாறு காணாத ரன் ரேட்டில் அதிசய வெற்றி பெற்றால் மட்டுமே லக்னோ அணி தகுதி பெற வாய்ப்புள்ளது. அதே போல 14 புள்ளிகளோடு -0.377 ரன் ரேட்டில் இருக்கும் டெல்லி அணிக்கும் இதே நிலைதான். மற்ற அணிகளின் வெற்றி தோல்வி அடிப்படையிலேயே இந்த சாத்தியமில்லாத வாய்ப்பு உருவாகும் என்று கிரிக்கெட் ஆலோசகர்கள் கூறுகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.